சிம்மம் ராசினியர்களே, பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்டமத்து சனி வந்துருச்சு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி கண்டக சனி விட்டுருச்சே தவிர அட்டமத்து சனி வந்து பிடிச்சிருக்குது. இப்படி ஒரு பக்கத்தில் குழப்பத்தில் இருக்கிற போது இந்த குரு பெயர்ச்சி என்பது 14th May 2025 அற்புதமாக 11ஆம் இடத்தில் வந்து அமர காத்திருக்கிறார். அப்போ 11ஆம் இடத்தில் குரு அமருகின்ற போது அவர் என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு கவனிக்கிற போது, எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மனமும் உடலும் சரியாக இருந்து உழைப்பதற்கு களம் கிடைத்தால் அதுதான் முதல் யோகம். அந்த அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால், 3ஆம் இடம் என்பது முயற்சி, இடமாற்றங்கள், மனமாற்றங்கள், நீங்கள் என்னவாக இருந்தீர்கள் இப்பொழுது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களாலேயே சொல்ல முடியும். அப்படிங்கிற அளவிற்கு நிறைய மாற்றங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது குடும்பத்தில் உடன்பிறப்புகளோடு பிரமாதமான ஒற்றுமை ஏற்படும். உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு யாரென்று தெரியாதவர்கள் கூட மதிப்பளித்து கருத்துக்களுக்கு ஒத்துப்போய் உங்களை பாராட்டுகின்ற நிலவரம் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் உண்டு. பயம் கொள்ளாத வாழ்க்கையை தொடர்வதற்கு தேவைப்படுகின்ற உத்வேக சக்தி உங்களுக்கு அதிகமாக வரும். ஒரு எனர்ஜி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உடலையும் மனசையும் எப்படி தூய்மையாக வச்சுக்கிட்டு வாழணும்னு உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக உங்கள் மனசை அறிவுறுத்தும். சோம்பேறித்தனங்கள் உங்களை விட்டு விலகிவிடும். சுறுசுறுப்பு தானாக வரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலை பொழுதுகளில் கண் விழிக்கிற பழக்கம் இங்கிருந்து உதயமாகும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுதுகிற போது நிதானமாக எப்படி மார்க் எடுக்கிறதுங்கிற சாமர்த்தியம், சாதுரியம் உருவாக ஆரம்பிக்கும். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பேச்சாற்றலோடு வெற்றி பெறக்கூடிய இடம். அப்போ நீங்கள் பேசி வெற்றி பெறக்கூடிய மனிதராக இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேண்டிய அளவிற்கு சந்தர்ப்பங்கள் கை கொடுக்குது. அரசியல்வாதிகள், அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், இந்த அட்வொகேட் மாதிரி துறைகளில் சம்பந்தப்பட்டவங்க, பேச்சை ஆதாரமாக வைத்து செயல்படக்கூடிய நிலைகளில் வாழக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஒரு மைக்கு பிடிச்சி பேசுனீங்கன்னா உங்கள் புகழ் கௌரவம் உயரும். ரொம்ப விஷயமான ஆள் இவருன்னு மற்றவங்கெல்லாம் உங்களை பாராட்டுறதை நீங்கள் மனசார காதார குளிர்ச்சியாக கேட்கலாம். இப்படிப்பட்ட அனைத்து விதமான முன்னேற்றங்களும் இந்த குரு பெயர்ச்சியினால் கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அற்புதம் தானே. பொதுவாகவே 5ஆம் இடம் குருவோட வீடு. சிம்மம் என்று சொல்லுவதற்கு 5ஆம் இடம் தனுசுவை மிதுனத்திலிருந்து குரு பார்க்கின்ற காரணத்தால் 5ஆம் இடம் குரு பகவானின் பார்வைக்கு வருகிற போது நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லை என்று தடுமாற்றத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல பிள்ளை வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆண் மகசு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு உண்டு. பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களின் போராட்டங்கள் முடிவுக்கு வந்து பிள்ளைகளின் மூலமாக நன்மைகள் கூடி வரும். பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு செல்வது, உயர் கல்விக்காக காத்திருந்த பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதில் ஒரு மனப்பூர்வமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட நல்ல முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். அந்த தனுசு என்று சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருக்கிறதுனால நிறைய பேர்களுக்கு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாங்குகிற யோகம் வரும். இல்லை வீட்டை மாற்றிக்கொள்ளுகிற பாக்கியங்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல அம்சமான ஒரு பயிற்சியாக இந்த 11ஆம் இடத்திற்கு வருகின்ற குரு பகவான் சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய அம்சத்தை துவக்கி வைக்கின்ற இடமாக இந்த குரு பெயர்ச்சி சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். இதே போல் இந்த குரு பகவான் கும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகூலம் இப்படிப்பட்ட அனைத்தும் வருவதை பார்க்கலாம். வேண்டாம் வேண்டாம் கல்யாணம் வேண்டான்னு மறுத்து கொண்டிருந்த பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து கொள்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொள்ளுகின்ற மனநிலைகளை இந்த குரு பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது குறிப்பாக திருமணம், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலச்சூழல், அந்நியர்களால் வரக்கூடிய முன்னேற்றங்கள், நல்ல தகவல், இன்னும் சொல்லப்போனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள
இருந்திருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியது. இப்படி பல ரூபங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அவரோட 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் எப்படி மெருகூட்டி கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும், இப்படிங்கிற அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடியதாக இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. சரி சார், இதெல்லாம் சரி, சிம்மத்தில் கேது வந்து அமர்கிறாரு, ராகு 7ஆம் இடத்துல இருப்பார், இதையெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டால் இந்த ராகு பகவானை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது என்பது மகாலட்சுமி யோகத்தை கொடுத்து விடும். திடீர் பண வரவுகள் சில பேருக்கு வரும், திடீர் மகிழ்ச்சி. அந்த காலத்தில் லாட்ரி யோகம், புதையல் யோகம்னு சொன்னாங்க. இப்போ என்னது, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ரொம்ப நாளாக வராது போன, விடுபட்டு போன அரியர்ஸ் எல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க ஊழியர்களாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நினைத்த இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கூட செவ்வாய் செய்ய வேண்டிய வேலையை செய்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எதையும் எங்கும் சாதிக்கலாம், சரித்திரம் படைக்கலாம், உழைக்கலாம், ஓடலாம், இப்படிப்பட்ட மன ஓட்டத்தோடு கூடிய உடல் ஒத்துழைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நிறைய நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான கட்டத்தில் சனி பகவான் அட்டமத்து சனியாக இருக்கிறார். இந்த சனி பகவானை பற்றி நான் முதல்லே சொல்லியிருக்கேன் தலைப்பில், அவர் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த பார்த்த இடத்தைத்தான் கெடுப்பாரே தவிர இருக்கின்ற இடத்தை கெடுப்பதில்லை. அந்த அடிப்படையில் அட்டமத்து சனி 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடம் என்பது கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கிற போது, கையெழுத்து போடுகிற போது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுகிற போது, இப்படிப்பட்ட நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். மற்றபடி இந்த குரு பயிற்சி சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு 1-2 ஏற்றத்தாழ்வான குறைகள் இருந்தாலும் கூட மெஜாரிட்டியாக நிறைய நன்மைகள் இருக்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக கோயில் குளங்களுக்கு செல்வது, தரிசனம் பண்ணிட்டு வர்றது, இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். இந்த வருடத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. இந்த பழமொழி என்பது இந்த காலத்திற்கு எவ்வளவு பொருந்தும்னு கேட்டிங்கன்னா பெருசாக பொருந்தாது. நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம். இருந்தாலும் பெரிய பதவிகளில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே பெரிய பதவிகள் அல்லது அரசியல்வாதிகள் மிகப்பெரிய இடங்களில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகளுக்கு பக்கத்தில் இருந்து தொழில் செய்யக்கூடியவர்கள், இப்படி பெருத்த நபர்கள் நடமாடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் சற்று கொஞ்சம் உங்களோட தொழிலில் கவனத்தை வச்சுக்கணும். இப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். இதே இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு என்ன இழப்புகள் வந்துட போகுதுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த 2025 குரு பயிற்சிக்கு பிற்பாடு மே மாதத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மறக்க முடியாத சில தருணங்கள் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்கிறாங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா வராத பணத்தை பூரா வரவு வைக்கலாம், தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காசு பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களை விட்டு போயிடும். வருமானங்கள் சிறப்பாக வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் முதல் வாட்டி என் பணத்தை வச்சு நான் இந்த காரியம் பண்ணினேன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைகளிலே கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் மிகச்சிறப்பாக இருக்கிறத பார்ப்பீங்க. ஆக இப்படி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்திகள் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. இதேபோல் குடும்பம் என்று சொன்னால் கல்யாணமே பண்ணிக்காமல் ரொம்ப காலமாக பேச்சுலராக இருந்தவங்க, அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் 91, 92, 93 பிறந்த பிள்ளைங்கள்லாம் அநேகமாக கன்னிராசிக்காரங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் நிறைய பேர் கல்யாணத்தில் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க. இப்படிப்பட்டவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் திருமணத்தை செய்து கொள்ளுகின்ற அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த திருமண ஆசை, வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு, அந்த மாதிரியான ட்ராக்கு, இதெல்லாம் கூட உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. மிக அருமையான திருமண சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வருவதை நீங்கள் பார்க்கலாம். இதே போல் வாக்குன்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்க இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் தப்பாகவே பதில் சொன்னால் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். உங்கள் கெட்டிக்காரத்தனத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்னேறுவதற்குண்டான களம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கும். அதுபோல் நீங்கள் பேசுகின்ற பேச்சை மற்றவங்க நம்புவாங்க.
உங்களுக்கு ஒரு பணப்பற்றாக்குறை, ஒருத்தர்கிட்ட கடன் கேட்க போகிறீங்க, நீங்கள் பேசுகிற பேச்சை நம்பி உங்களுக்கு கடன் வழங்கப்படும். அரசாங்கம் ஒத்துழைக்கும், அரசாங்கம் உதவி செய்யும், அதிகாரிகள் துணை, அதிகாரிகள் ஒத்துழைப்பு, இப்படி அநேக இடங்களில் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பானது ஒரு வளர்ச்சி பெறுவதற்கு அமைப்பான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே போல் இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், தாயின் உடல்நலம், உங்களுடைய பெருமை புகழ் கௌரவம் சுகம், உடல் உள்ளம் மகிழுகின்ற படிக்கின்ற பிள்ளைகளின் அந்த படிப்பு, உயர்கல்விக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளின் கல்வி, மன ஓட்டங்கள், இது எல்லாம் இந்த 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுகிற அம்சம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு திடீரென்று ஒரு நல்ல முன்னேற்றங்களும், இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று நல்ல கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், இதெல்லாம் கூட நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக வாகனம் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு புதிய மாற்றத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் புது வண்டி இருந்தாலும் கூட அதை விற்றுட்டு இன்னொரு வண்டிக்கு போகலான்னு தோணும். இல்லை பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கிறது, இல்லை வாழ்க்கையில் முதல் முறை கார் வாங்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது அற்புதமாக ஒரு வாகனத்தை வைத்து கொண்டு ஓடுகிற பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். இதே போல் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, வீடு கெட்ட நினைக்கிறவங்க, நிலம் வாங்குறவங்க, அதற்காக பாடுபடுகிற எண்ணங்களோடு ஓடுகிற திட்டங்கள், இதெல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக சக்ஸஸ் ஆகிறத நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. ஆக இந்த வருஷத்தை பொறுத்தளவு சொந்த வீடு, சொந்த வாகனம், கௌரவம் சுகம் புகழ் அந்தஸ்து, இப்படிப்பட்ட பல கண்ணோட்டங்களில் கன்னியில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அற்புதமான ஒரு முன்னேற்றத்தையும், ஆசைகளெல்லாம் பூர்த்தியாகின்றது என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளும் இருக்கிறத பார்க்கலாம். தனது தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவு, தந்தையின் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்டு, இதெல்லாம் கூட கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக கை கொடுக்கும். காரணம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாக இருக்கக்கூடிய தனுசுவை இந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் தந்தைக்கும் தனக்கும் இருந்திருக்கக்கூடிய முரண்பாடுகள் அகலும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கக்கூடிய மன ஓட்டங்களில் குழப்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே கண்ணோட்டத்தோடு முடிவுகள் எடுக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இப்படியான அற்புதங்கள் அநேகம் நிகழக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழில் முன்னேற்றம், புதிய ஒப்பந்தங்கள், புதிய கான்ட்ராக்டு, புதிய வேலை பாரத்தோடு தூக்கிட்டு ஓடுறது, இப்படி உங்களுக்கு ஒரு கமிட்டடாக வாழுவதற்கு தேவைப்படுகின்ற அத்தனை தொழில் வளர்ச்சிகளும் தொழில் வாய்ப்புகளும் இதில் வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடியதாக அமைகிறது. இதில் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பது அல்லது 9ஆம் இடத்து பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பது என்பது சொத்துக்கள் சேரும். நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார அபிவிருத்தி, சொத்து சுகம் சேருவது, உழைக்கின்ற இடங்களிலே மாற்றங்கள், வேறு கம்பெனிக்கு போகிறது, புது வேலை தேடுறது, புது ஊருக்கு போகிறது, புது வெளிநாட்டுக்கு போகிறது, இப்படிப்பட்ட அநேக இடங்களில் நீங்கள் உங்களை கோலோச்சுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டுமில்லை, எதிரிகள், நோய்கள், கடன்கள், இவைகளெல்லாம் மட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த இடத்திற்கு சென்றாலும் உங்கள் சொல் வலிமையாக நின்று சாதிக்கும். இப்படிப்பட்ட அநேக விஷயங்களில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பது என்பது ரணம், ரோகம், சத்ரு இவைகளெல்லாம் அகற்றப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. சரி சார், இது கூடவே 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றாரே பரவாயில்லையான்னு கேட்டால் ரொம்ப அற்புதம். குரு பெயர்ச்சி ஆன 4 நாட்கள் கழித்து ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். எதிரிகளே இல்லை, நோய்களே இல்லை, கடன்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அற்புதமான முன்னேற்றங்களை ஏராளமாக பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சிகளில் கன்னிராசிக்காரங்க முதலிடத்தில் இருக்கிறீங்க, பயப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் கண்டகச்சனியாக 7ஆம் இடத்தில் இருக்கிறாரே என்று பார்த்தால் உறுதியாக குரு பகவானுடைய அருளால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருந்தாலும் கூட உங்களுக்கு பெரிய பாதகம் நிகழ வாய்ப்புகள் இல்லை. அந்த அடிப்படையிலே இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது கண்டிப்பாக உங்களை மிகப்பெரிய நல்ல இடத்துல கொண்டு உட்கார வச்சு அழகு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடலாலும் உள்ளத்தாலும் பரிபூரணமாக மகிழுகின்ற செய்திகளையும் அந்த வாய்ப்புகளையும் கன்னிராசி நேயர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக பெற்றுக்கொண்டு வாழ முடியும். நிச்சயமாக இதெல்லாம் நிறைவேறும். நேயர்களே, இதுவரை குரு பயிற்சி என்ன செய்யும், யாருக்கு நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்தில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக விழாவாரியாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்கிறோம். இதே போல் இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.